பெரியவர்களே, தாய்மார்களே, இளஞ்செங்கங்களே, ஒரு காலத்தில் உங்கள் அனைவருக்கும் மாவட்டம் ஆரணி மாநகரம் எங்கள் ஸ்ரீ நவீன நாடக சார்பாக முதற்கர் வழக்கத்தை செலுத்துகிறோம். நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லாசி கூறுபடி
சுரேஷ் ஐயா அவர்கள் ஆசிரியர் மாவட்டம் செய்யாறு வட்டம் சேர்ந்து மகேந்திரன் ஐயா அவர்கள்
மன்னருக்கு மாலை அணிவிக்க வேண்டும். பேருந்து கொண்ட பெரியவர்களே, இதே ஊர்ல நான் வாட்டு கவுன்சில் நிக்க போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. என்ன கவுன்சிலர்? வாட்டு கவுன்சில். மாலை கொண்டு வந்தீங்களே, நீங்களே மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. ஐயா, மாலை எடுத்துன்னு வந்தேன், ஏன் நானே போட்டுக்கணும்னு கேக்குறேன். ஐயா, மாலை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். வர வயல ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி மன்னருக்கெல்லாம் இப்பெல்லாம் மாலையில தான் குண்டு வச்சு குடிக்கிறாங்க. அந்த குண்டு கூட இங்க எங்க வைக்க மாட்டேன்றாங்க. கீழ்த்தவங்களுக்கு ஒரு முண்டு வாயில பீ வரலன்னா விடா, பிழை வரலன்னா விட்டுரு. ஐயா, கீழே தொங்குதே சண்டு, அங்கதான் வச்சிடறா குண்டு. அந்த மாலையை நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து போட்டா அது அங்க போய் நின்னு போகுது. அந்த குண்டு வச்சு உன் பேர் பார்த்து கிசி கிசினா யாரும் காப்பாத்து குட்டி. நான் சொல்லி முடிச்சேன், தயவு செஞ்சு ஓவரா தூக்கி தூக்கி அடிக்காதீங்க. இந்த கம்பெனில என்னமா இது போர்கோலமா போதுமா? ஒருத்த முக்காவாசி பேரு ஆரியாய் மாத்திரை தர்றானுங்கம்மா. ஆரியாய் மாத்திரை சுகருக்கு ஒண்ணு, பிபிக்கு ஒண்ணு, பயிற்சிக்கு ஒண்ணு, பக்கவாதத்துக்கு ஒண்ணு. நாடகாட்டு வீட்டுக்கு தள்ளி போய் ஓடுறதுக்குள்ள எனக்கு பயமாவே இருக்குது. போற வயல எங்க புட்டுக்கு போறானுங்களா? பதில் சொல்லணுமா? கம்பெனில முக்காவாசி பிட்டாங்க. அது லோ பிபில்ரா. காலதாமதியான்னு கேக்குறீங்க. முருகன் வந்தங்க, எதிரே வந்தா வஞ்சி, அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி, நாங்க ஓடி போன செஞ்சு அது வித்தது வெள்ள இருப்பிச்சு, அதுல வாங்கின அஞ்சு துணுப்புட்டா வீங்க போடுமா? தான் சொன்ன ஆம்பளை அடிக்கிற மாதிரி அடிக்காத. அவர் ஆம்பளை பொச்சல அவரு யார பாருங்க, யார பாருங்க. அவர் பொட்டன்றது உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, நீ பொட்டன்றது உனக்கு எப்படி தெரியும்? சொன்னியா? ஐயோ, நீ பொட்டை கிடையாது, பொட்டை வேற. நீ எங்க வீட்டுல ஒரு விசேஷங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா,
என் தங்கச்சி ஒரு கல்யாணம். உங்களை நம்பி ஒரு மாதிரி பத்திரிகை ஒண்ணு அடிச்சுட்டு வந்தேன். பத்திரிகை ஐயா ஐயாவை நம்பி பத்திரிகை அடிச்சுட்டு வந்தேன். என்ன நம்பி ஐயான்னு கேட்டா கொஞ்சம் பண உதவி செய்வேன் அப்படின்ட்டான். பணமா வாரி வாரி கொடுத்து வல்லன்றா நீங்க வாரி வாரி கொடுத்தோம் வல்லலே நீங்க கோயில் வண்டி கட்டுப்பாடு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டாரு. வாரி வாரி வழக்கு வரலாம் அவரு. ஐயா தர்ம பிரபுவே முந்தானே ஆண்சுக்கு 40 ரூபாய் வாங்கினேன். மைக்குமே புடிச்சு யார பாத்து ஒரே ஒரு ஸ்டோக் போட்டு தரேன்னு கேட்டாமா ஒரு பாக்கெட் அழாத வீட்டு சொல்ல நான் ஊம்பி ஆயிரேன். வாழக்கால் உதடி. ஓஹோ என்னடா அப்பா இது மலர்ந்த முகமே வாழ்க்கை காமபுர தெருளை பின்னிட்டு ஆடி மாதம் 60ஆம் தேதி கூட இருக்குது. 17 17 17 17 நான் பையனா வைக்கிறேன் 17 மாசம் தேதி வருஷ கணக்கில் மொத்தம் ஒன்னா கண்டு போச்சு. உட்காரு. தொம்பலங்கிலத்தில் எனது குரக சிரேஷ்ட குமாரனும் மந்தி என்ற வரையணக்கம் மேற்படி தாலுக்கா வராமருக கிராமம் சொர்ரா குருநேசன் கிருஷ்ணகுமாரத்தி மேனர் சொல்லி மண்ணாங்கட்டி என்ற விதவைக்கும் வயது 60 65 இருக்கும். இருவருக்கு தெரு அவமானம் செய்ய சிறியோர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி சோதா பண்டிதர் கட்டிருக்க குட்டி சோற்றில் நடக்கும் பாலுக்கும் மோட்ச தீபத்திற்கும் தாங்களமாய் வந்து ஓரமாய் நின்று பிணமக்களை ஏசி அனுபவத்தை கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் வரவை தடி கொண்டு எதிர்நோக்க ஏடாகும். ஐயா நீ மட்டும் செத்துட்டனா உன் மன்னர் வேஷத்தை நானே ஆடுவேன். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி அந்த லக்காடி பையனை என்ன ஜாட்டி தூக்கி அடிக்க முடியாது. சரி உடியாப்பா காலையில சும்மா போடி மதியத்துக்கு பொட்டியா போடி சண்டை போடு. சண்டை போட்டுருக்க ஏண்டா பட்டியா போடுன்னு சொல்றீங்க. தலைமலை என்ன தெரியுமா செய்வாங்க? பெரிய கல்லா தூக்கி போடுவாங்க. வரவேல ஐயா ஒரு குறை என்பது முறைக்கு பதில் கிடையாது. மூணாவது சொன்ன பேர் குடிவலம். அப்படியா அண்ணன் நைவேத்தியம் ஆட்சி செய்து வருகிறேன். பட்டப்படிவு முடித்துவிட்டு அரண்மனை திரும்புகிறாங்க. வெயிலரசன் என்னோட மகன் அதுக்கு 2 மணி நேரம் தகவல் பார்க்க வேண்டும்.
அதைப்போல் அன்பு கடிமை என்று அன்பை பெறுகின்ற சொந்தமனாலே ஆற்றல் தவிர்த்து ஆசையம் காட்டிய பைந்தவனாலே இன்பத்தில் இடாக்கும் வர்க்கமெல்லாம் தமிழ் வர்க்கம் அந்த இடத்திலே ஒளிவிளக்கு தோன்றிய நம் தமிழ்நாடு தண்ணீரை தலைவண்ணம் கண்ட காவிய தென்னாடு கண்ணைக்கு செலவழித்த அந்நிய தமிழ்நாடு எங்கே எங்கே என்று முழக்கமிட்டு இந்த வீரன் தமிழ்மண்ணில் பிறந்தோம். அப்படி பிறந்து வசித்தவன் மகிழ்ந்தான் பண்பை புதித்தவன் இடம் கொண்டான் என்று வள்ளுவர் வார்த்தைக்கு இப்பார்வ மக்கள் பாமர மக்கள் பச்சோந்திகள் யாவரையும் அடக்கி இந்த மணிமணி நாட்டின் படை தளபதி விஷக்குடி
என்ன வர வயல லெவடியால ஏய் ரேடியோ ரேடியோ தமிழ்ல சொல்லு. வானொலி பெட்டி வாயிலியம் புட்டி அதுக்குதான் அதுல ஆள் ரெடியா இருக்கறாங்க. அலிந்தியா ரேடியோ வயதானே தெவடியோ. ஏய் அம்மா எனக்கு முன்னாடி வரணும். ஆமா ஏல காலதாமதம். ஐயா நான் சொல்றேன் நீ ஓகாரு. ஏய் உக்காரு அண்டா உக்காரு. சொல்ல வாயில போலனா விட்டுருங்கயா. என்னத்த சொல்லாத. ஐயோ அம்மா முன்னாச்சுனே பரவாயில்லடி அம்மா இவன் துணி துவைக்கிறமே துவைக்கறான்டி அம்மா. ஐயோ ஐயா ஏன் காலதாமன்னு கேக்குறீங்க? ஆமா எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க. யாருக்கு உனக்கு? எனக்கு தான். ஏய் ஊர் ஆடாற பையன் உனக்கு எவன்டா பொண்ணு கொடுக்கணும்? என்ன அவ்வளவு டவுட்டா கேக்குறா? யாருக்கு? அதுக்கே முடி அடச்சே. ஏய் என்ன சரி என்ன இதுவா மாத்திரோம். மாத்திடுவ. ஏய் ஐயா அதெல்லாம் என்ன மாத்தவே முடியாது. சரி பாட்டு விடு. என் போன் நம்பர்ல கூட நான் 9 சேர்க்கறது கிடையாது. சேக்கிறது கிடையாது. ஐயா கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சே போச்சுங்க. முடிவாச்சு. மறுநாள் மாமியார் வீட்டுக்கு மறு விருந்துக்கு போயிட்டேங்க. போயிட்டு போகும்போது எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? டே பையா மாமியார் வீட்டுல போய் இறங்கி போனா அவன் தலைமையில ஏறி முழக்க அரிப்பாங்க. அடடே கொஞ்சம் தைரியமாவே தூக்கல நில்றான். அப்படியே வரப்பாயிரு வெறப்பா நில்றான்னு சொல்லிட்டாங்க. அம்மா பேசி கேட்டு நீ எல்லா இடத்துல போய் இப்படியே நின்னுட்ட. ஐயா சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க. அட டே மாமியார் வீட்டுக்கு முதல் தடவை வந்துக்கிறோம். கறி குழம்பு தான் இன்னைக்கு பூந்துன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்தது? தலைவாய் இலை போட்டு இந்த கெவுரு மாவை உரல இடிச்சு வைப்பாங்களாமே. என்னது அது? அது என்ன எனக்கு தெரியாது, நீ சொல்லு. சிமிலி. அடடே கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தது இல்ல. ஸ்வீட்டு அந்த சிமிலிய தனி இலையில வைக்கிறாங்க கருங்கல்லாட்டம். என்னடா இது ஒரு புது மாப்பிள்ள நானு எனக்கு கறி குழம்பு வைத்தாத களி ஏத்தாந்து வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடல. நான் பூசிக்கணும் அப்படியே. ஏச்சி போசிக்கணுங்க. ஐயா நான் சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நான் பட்னியா வந்துட்டுங்க கோவத்துல. ராத்திரி தூங்கணும் பாருங்க. 12 மணி ஆனதும் பசி எடுத்துக்கிச்சு. ஐயா கிச்சன்ல போய் தேடி பாக்குறேன். எங்க மாமியார் அதோட சாமான எல்லாம் கையில சுத்தமா வச்சுக்குது. என்ன சாமான? கிச்சன் சாமான. எல்லா சாமானும் சுத்தமா இருக்குது. சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுவுமே கிடைக்கல. ஆனா மாட்டு கொட்டாய்க்கா உரல்ல இருந்து ஒரே வாசனையா வருது. வாசனை வருது. ஐயோ அந்த உரல தைச்சாங்க போல இருக்குது. என்னடா இது வாசனை? அந்த உரல போய் கை விட்டு நக்கி பார்த்தனே. ஐயோ என்ன டேஸ்ட். ஐயோ வேற லெவல். ஐயோ இது ஏன் நம்ம மிஸ் பண்ணோம்? பலகாரத்தை விட்டுட்டு பேருக்கு உருண்டையா தந்து கொடுத்தாங்களே அப்படியே செனாரி இருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கை விட்டு வயிற்று நக்கணுங்க. ஒரு லெவலுக்கு மேல கை உரத்துக்கு வாட்டப்படல. செட்டா தலையை உள்ள விட்டு. அட பாவி என்ன தலையை உள்ள விட்டு 2 தொய்வு வந்துட்டாங்க. தலை உரல மாட்டிக்கிச்சுங்க. பாவி ஐயா தலை உரல மாட்டிக்கிச்சு. உரலோ செம வெயிட். அது எங்க மாமியார் உரல பழகுது. அது வேற. ஐயா வெயிட்டா இருக்கு. எனக்கு தூக்க முடியலங்க. 4 கால் பாசல்லையே மாட்டு கொட்டையில நடந்து போன பாருங்க. மாட்டு கட்டி வச்சு கூட்டையில லிங்கி மாட்டிக்கின்னு அவுத்துக்கிச்சு. ஐயா லிங்க வந்து போச்சு. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவமானம் சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நின்னுங்க. மணி 3 ஆச்சு. கோய் கூச்சி. எங்க மாமியார் சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கினா பால் கறக்கிறதுக்கு வருது மாட்டு கொட்டைக்கு. ஐயோ இந்த அம்மா வேற எங்க வருதுன்னு சொல்லிட்டு நான் கம்முனே இருந்துங்க. மாமியார் வரும்போதாவது குரல் கொடுத்துக்கலாமே. ஐயோ நான் தான் வெக்கப்பட்டு குரல் கொடுக்க. எங்க மாமியாருக்கு டோரி கண்ணாக்குது. ஐயோ கண்ணு தெரியாது போலுக்குது. ராத்திரி ஆனா கண்ணு தெரியாத வியாதி வச்சுக்கின்னு ஐயா வந்தது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. எங்க மாமியாருக்கு தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி கூட 1.5 கண்ணாக்கு. மாடு எது நாய் எதுன்னு தெரியாம வந்து முட்டிங்க எடுக்குது. அப்பா சொல்லிருக்கலாங்க. அட புது மரம் போல அசிங்கமா கூடாது. ஒண்ணுமே இல்லையா ஐயா? கண்குட்டி வந்து முட்டிங்கச்சு. இருந்தாலும் வழி பொத்து நின்ட்டேன். எங்க மாமியார் கண்குட்டி புடிச்சு கட்டிட்டு சொம்பல தண்ணி எடுத்து வந்து சலுக்கு மார்கை மாசத்து குளிரு சில்லுன்னு தண்ணி அடிக்கிற ஒண்ணுமே முடியல. இருந்தாலும் கம்முனே இருந்துங்க. ஐயா ஒரு லெவலுக்கு மேல தண்ணி அடிச்சது இறங்கி பால் கறக்க ஆரம்பிச்சு. உண்மை சொல்லி ஐயா நான் சொல்லவே இல்ல. எங்க மாமியார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ என் மாட்டுக்கு 4 காமிச்சு ஒண்ணு தாங்க 3 எவனா தூக்கி போட்டான்னு கத்துது. ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் கூட்டி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நான் தான் உரல மாட்டி கிடக்குறேன். எல்லாம் கைப்பிடிச்சு விட்டு அடி பாவி இது மாடு கிடையாது.
மரும் புள்ள அவனுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி லிங்கத்தை போட்டாங்க கட்டிக்கு நின்னு ஏன்டா இரு இதனால ஒரு கருத்து ஒண்ணு சொல்ல வரேன். அதாவது புது மரும பிள்ளைங்களா மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா போடுறத கம்மனு துட்டு வந்துருங்க, இல்லைன்னா புச்சுக்கிட்ட பால் கறந்துருவாங்க. சொல்லுங்க கூட பண்ண மச்சான் வாய் கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்களா சாப்பிடலாமா? ஆமா நான் தான் வைப்பேன். என்ன சொன்னாங்க சரி பாட்டு விடு. ஐயா வாங்க வாங்க சொல்லு. ஓடி வந்தேன். ஓடி வந்து வரவேல ஒரு 4 பேருக்கு சண்டை போட்டா போட்டு நடக்குது. என்ன போட்டி? என்ன போட்டின்னு பார்த்தா அவருடைய திறமையை காட்ட வேண்டும். அடடே அவங்க திறமையை வெளிப்படுத்துறாங்க. ஆமா அவருடைய பலத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு போட்டா போட்டு நடக்குது. பார்த்தா 4 பேர் அறியாத பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பசங்க. அடடே காலேஜ் ஸ்டூடெண்ட் பிள்ளைங்க. பார்த்தா 4 பேர் சும்மா உட்கார்ந்தல. என்ன பண்றாங்க? ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வச்சிரு. 4 பேருக்கு 4 பீரா? ஒரே ஆள் ஒரு பாக்ஸ் அடி பண்ண. அப்பா இதா ஆளு பாக்ஸ் அடிச்சிட்டு பீர் பாட்டில் வச்சிரு போடியா. சரி ஆளு கொடுத்து பீர் பாட்டில் வச்சிரு போட்டா போட்டு நடக்குது. எல்லாம் போட்டு பார்த்தா பாருங்க அதுல ஒட்டி எழுந்தா பீர் பாட்டில் ஓபன் பண்ணா. நானே வந்து குடிச்சான். அவனோட வந்தாங்க. ஒரு பெரிய ஆலமரம் மூச்சு ஒரு ஆட்டம். உடனே வேற ஒரு மணி மூச்சு ராஸ்தா அடி மேல பல்லு ஓடுறான். அட பாவி அந்த ஒரு பீரோல வேலை செய்யுது. அவ்வளவு வேலை செஞ்சு ரெண்டாவது ஆள் ஏந்தான். பீர் பாட்டில் ஓபன் பண்ணா. உடனே குடிச்சான். அவனோட வந்தாங்க. ஒரு உயரமான பனைமரம் மூச்சு ஒரு ஆட்டம். உடனே வேற ஒரு எவ்வளவு சாமர்த்தியக்காரன் பாரு. மூணாவது ஆள் ஏந்தான். பீர் பாட்டில் ஓபன் பண்ணா. உடனே குடிச்சான். அவனோட வந்தாங்க. ஒரு பெரிய அரசமரம் அது செத்து போய் வேரோடு சாய்ந்து மர வேரோடு சாயுது. அடியில் செத்து சாய்ந்து மூணாவது ஆள் ஒண்ணு படிக்க ஒரு மயிரை கொடுக்கலாம். ஊட்டி கொடுத்தான். ஐயோ ஆமா நாலாவது ஆள் ஏன்னா பீர் பாட்டில் ஓபன் பண்ணா. கடகடை குடிச்சான். எவ்வளவு ஒண்ணுங்க ஒரு 1000 செம்மறியாடு கறந்து செம்மறியாடு மேயுது. தம்மோத்துக்கு துண்டுதாங்க. அது பாம்புல துண்டு அடிக்குது. டேய் தம்மோத்துக்கு துண்டுதாங்க. அந்த துண்டை விரிச்சு போட்டான். 1000 செம்மறியாடு குடிச்சு அந்த துண்டுல போட்டான். அப்படியே மூட்டை கட்டி தூக்கி தோல் வச்சு ஓடுற மாதிரி கிடக்கு. அட பாவி 4 பேர்ல யாரு பலசாலி உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. ஏண்டா முதல்ல ஆரம்பத்துல மரத்த வேரோட பிடிங்கி பல்லு வலிகள் போடுறான். அவன் தான் பலசாலியா இருப்பான். சத்தியமாவே இல்ல. அவன் இல்ல. இரண்டாவது ஆளு பனைமரத்து வேரோட பிடிங்கி தோல் மேல தூக்கி போனான். அவன் தான் பலசாலி. சத்தியமாவே இல்ல. அவனும் இல்ல. மூணாவது ஆளு அந்த அரசமரம் வேரோட சாயுதே தூக்க முடிய அவன் தான் பலசாலி. சத்தியமாவே இல்ல. அவனும் இல்ல. கடைசியா 1000 செம்மறியாட்டை ஒரு சின்ன துண்டுல முடி போட்டு எடுத்துக்கணும். அவனாதான் இருக்கும். சத்தியமாவே இல்ல. 4 பேருமே இல்லன்னா அப்ப யார் தான் பலசாலி? இன்னும் நரம் கொண்ட புலிங்க நம்ம அம்மால நான் தான் பலசாலி. அடுபாவி என்னமோ சொல்ல வர என்ன புலி? எனக்கு ஒரு மிக நான் ஒரு அறிவத்தை புத்தி நான் சொல்லிடுறேன்பா. ஓஹோ சிகரமே நீ ஏதோ சொல்ற முத்து கேட்டாங்க. ஐயா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லாரும் ஜட்டி போட்டு தான் பேண்ட் போடுவாங்க. நீ நேத்துக்கு பேண்ட் போட்டு ஜட்டி போட்டுங்க. தளபதியோட ஓடு இது கூட தெரியல. அரசாங்க உத்தியோகம் உனக்கு. சரி பாட்டு விடு. அண்ணன் யாரை சந்திப்பது வணக்கம். மனை சந்திக்க வேண்டும். பிடிக்காது. அந்த அம்மா சொல்லிட்டு
டேய், என் காலையில விளையாடு. எங்க ஒப்படைக்கணும்? அதே நண்பர்களே. ஓடி ஓடுங்க. ஆமா, தலைமை எங்கடா? அண்ணா, விதியான வேலை நண்பரே, குடிமக்களை காத்து ஓடவற்று புரியும் மற்றவரை உங்கள் விலங்கை போன்ற படை தளபதி விஷப்படி வணங்குகிறேன், வாழ்த்துக்கள். வாங்க, வாங்க. உன்னை அடுத்த காலம் என்னுடைய மாணவர் ஏழாயிரம் வெளிநாடு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பலாம் கடந்து விடுகிறது. என்னுடைய மகனுடைய வரவேற்பை நீங்கள் வரவேற்க வேண்டும். அயல்நாடு மட்டப்படிப்பு மையத்தில் சென்றிருக்கும் நம் இளவரசர் எழிலரசன் நாளை வருகை தருகிறார். இளவரசின் வருகை இந்த நாடே விழா கோலமாக கொண்டாட வேண்டும். எப்படி தெரியுமா? மாவிளை தோரணம், வண்ண விளக்குகள், குடியேற்பாடு. என்ன வேலைங்க? நாளை ஒரு நாள் நம் நாட்டில் யாருமே வீட்டில் அடுப்பே பற்ற வைக்க கூடாது. எல்லா வீட்லயும் கேஸ் புடிங்கிறேன். அத்தனை பேருக்கும் அரண்மனையிலே அறுசுவை இருந்து கவலைப்படாது. சைலன்ஸ். ஐயா, இந்த ஊரு ரேஷன் கடைக்கு போறேன், மூட்டை ஓடிக்கிறேன், அத்தனை நெல் அரிசி மூட்டையும் வாரியாடுறேன், மிஷின்ல விட்டு ரவி ஆக்கி எல்லாருக்கும் ரவை கிண்டி போடுறேன். ஊருக்கு இந்த மாங்காய் கொய்யாக்களை திருடி தூர புத்தி. ஐயோ, என் தர்மம். சரி, வேட்டு விடு. ஏற்பாடு சிறப்பா இருக்கணும். ஓடி வா. அனைத்தையும் படித்து முடித்து விட்டேன். இப்போ தாயம் திரும்பியிருக்கின்றேன். அதற்கு முன்னால் சென்று என்னுடைய ஆசை தங்கை ஒரே தங்கை ஏழரசி சந்திக்க வேண்டும் அல்லவா? சரி, சந்திக்கிறேன். தங்கச்சி ஏழரசி, இந்த தமிழர் நினைத்த நாடக மேடை.
மன்னன் மன்னருக்கு மகளாக பிறந்து எழிலரசி என்ற பெயர் பற்றி சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். இப்போது என்னுடைய அண்ணனா வெளிநாடு சென்றாரு. வெளிநாடு சென்ற அண்ணன் தாயக திருப்பதாக இங்கே வந்திருக்குது. என்னுடைய அண்ணனை சந்திக்கணும், பிறகு என்னுடைய தந்தை சந்திக்க வேண்டும். அண்ணா என்ன நல்லா இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அண்ணனுடைய ஏக்கமே பெருசா இருக்கு. கூடயே இருந்துட்டு திடீர்னு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? அதனால அண்ணன் எப்போ வருவாரோன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு அப்படியே துரும்பா அழைச்சு போயிட்டா. தங்கை என்ன இப்படி கீழே அண்ணா அண்ணா என்னம்மா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைனா. என்ன ஆசை உனக்கு? என்ன ஆசை தெரியுமா? சொல்லுமா. உனக்கு திருமணம் நடக்கணும்னா. யாருக்கு திருமணம்? உனக்குதான். ஆமா ஆமாண்ணா. ஆமா இல்ல உனக்குதான் 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 அண்ணா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை தெரியுமா? என்ன ஆசை தெரியுமா? எனக்கு திருமணம் நடக்கணும்னா உனக்கு திருமணம் ஆகணும். அண்ணி வீட்டுக்கு வரணும். அழகான ஆண்மகன் பிறக்கணும். அந்த ஆண்மகனை தாளாட்டி ஆளாக்கி
அவனையே நான் திருமணம் செஞ்சுக்கணும்னா யாரு எந்த மகனே? உன்னுடைய மகனை. நீ திருமணம் செஞ்சு ஆமா. சரி ஏழு மகனை திருமணம் செஞ்சீங்களா நான் என்ன முறை ஆகுது உனக்கு? ஐயோ அண்ணனுக்கு முன்னால மாமனுக்கு அண்ணா அப்படிதான் பேசாதீங்க. சரி சின்னந்திரியவள் ஏதோ தெரியாம பேசிட்டா அது போட்டு விடுமா உனக்கு திருமணம் செய்த அண்ணன் எப்படி நடத்துவா? எப்படிலாம் நடத்துறீங்க தங்கச்சி அண்ணா? காமாட்சி ஆச்சி, அப்பா. தங்கச்சிக்கு 10 புள்ள பறக்கணும்னு சொல்றேன். தங்கச்சிக்கு 10 புள்ளையா பறக்கட்டும். தங்கச்சிக்கு 10 புள்ள பறக்குதுனியோ இந்த தங்கச்சி உயிரோட பாப்பியா நீ? ஏமா சொல்றீ? அண்ணா 10 புள்ள பேத்துக்குதுனி என் உடம்பு தாங்காது. அந்த அளவுக்கு தெம்பு என்கிட்ட இல்லடா பாவி. தங்கச்சி அண்ணா அண்ணா ஆசை நிறைவேற்ற மாட்டியா? அண்ணா சரி அப்படியே 10 புள்ள பறக்கட்டும். 10 புள்ள பறனா கூட இப்ப நான் சவரம் 1 ரூபாய் 2 ரூபாயா விக்குதா? 50,000 விக்குது ஒரு சவரம். 10 புள்ளிக்கு சீர் எப்படி நான் செய்வேன்? தங்கச்சி அண்ணா கவலைப்பட வேண்டாம். எப்படி சீர் செய்ய? ஆமா நம்ம யாரு நம்ம இந்நாட்டு மன்னருடைய மக. ஆமா அனைத்து சீர்வரிசையும் தாய் மாமன் முடிவு செய்வோமா? அப்படியா மாறி போட்டுறோம் அப்படியே. அதனாலே அடுத்த சீர்வரிசை செய்வோமா? அப்படியா? ஒரே ஒரு தங்கை ஒப்பந்த தங்கை அருமையான தங்கை. இப்போது ஒரே தங்க ஒப்பந்த தங்க என்னுடைய ஆசை தங்க. உன் தங்கச்சிக்கு செய்யாத சீரு நான் உனக்கு தான் செய்ய போறேன்னு சொல்றேன். ஆனா இப்ப வாய்நெறி தான் சொல்றீங்க. வீட்டுக்கு வந்த உடனே கூட படத்துல பார்த்துறீங்களாடா பாயுங்க தங்கச்சி. அண்ணா அப்படியா அப்படியா ரெட்டனா போட போட்டு விடு. இப்படியே பேசிக்கொள்ள அண்ணா அண்ணா அப்பா சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை இப்ப தீர்த்து வச்சுப்பாங்க. ஆமா சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி போல. அந்த சந்தேகத்தை இப்ப தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம் தெரியுமா? வெளிநாடு சென்றீங்களே நல்ல தங்கச்சி கேட்குதான் சைலன்ஸ்.
அந்த சந்தேகத்தை நீ தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம் தெரியுமா? கூட பிறந்தவங்க எதுவும் கேட்கதான் கூடாது. இருந்தாலும் நான் கேட்கிறேன். வெளிநாடு படிக்கிறேன். அங்க எதுனா ஒரு பண்ண படிக்கிறா இல்லையா? இருந்தாலும் இப்ப இருக்கிறது சந்தேகம் நான் தாங்கவே முடியலண்ணா. அப்படியா? ஆமா தங்கச்சி அண்ணா அண்ணன் எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து பார்க்காதவன். என்னால என்னுடைய அண்ணன் ஆச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அறியாத பசங்களை நம்பவே முடியல. மீச மலைக்காத்துக்கெல்லாம் வட்டி எடுத்து பின்னாலே புரு 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 புருன்னு சுத்துக்கும். ஏன்னா நீ வெளிநாடு பாருங்க, அங்க எப்படிதான் இருக்குது. இங்க இருக்கிறதோட வெளிநாட்டுல விதவிதமா இருக்கும். அங்க எதனா பண்ண பாத்தியா? அப்படியா? சரி, பேசிட்டு இருந்தா நேரம் போதே தெரியாது. இப்ப இதை அப்பா சந்திக்கலாம். சீக்கிரம் ஐயா நான் தேர்தல் கொடுத்தேன் பாத்தீங்களா? எப்படி கொடுத்தா?
அவங்க அண்ணன் தீர்மானம் மாதிரி நான் முதல்ல ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. ஐயா, மன்னர் அந்த பெண்களின் நடனத்தை கண்டு உறங்கி விட்டார். அதான் நான் தண்ணி தொளிச்சு ஏற்பிக்கிறேன். வாட்டர் பாக்கெட் இங்க தான் வச்சுக்கிறேன். உழுக்குனா சொட்டு சொட்டா தண்ணி வரும். கடைக்கு ஓடி போய் பாடலுடன் பாடல் அபிநயம் இன்று பாரு என்று சொல்லுமா இருக்க வேண்டும். தளபதியாரே வணக்கங்க. வணக்கம் அண்ணா. அண்ணா அம்மா கை போச்சுறாய் அப்பா. தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, காலம் வந்தது பாட்டலச்சி, ஊட்டி வளர்த்தேன் அன்பு தங்கச்சி. என்ன அண்ணன் சொல்லி போட்டேன் எல்லாமே முடிச்சு. ஏங்க அண்ணா அண்ணனை தான் சொல்லணும். நீ அண்ணானே கூப்பிடு. எதுக்கு? மாமானா தான் மறுநாள், அண்ணானா அன்னைக்கே போயிங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி காலமாயிடுச்சு. அம்மா மாமான்னு சொல்லிட்டு வரவனு கூட நம்பி அனுப்ப முடியுமா? இந்த அண்ணான்னு சொல்லிட்டு வரவனுங்களை நம்பவே முடியல. அவனுக்கு தான் முதல்ல கரானுங்க. வணக்கம்டா பெல்லா. என்ன பார்த்தாலும் தாவரத்துல பேசுறீங்க. என்னடா பெல்லா? என்னடா பெல்லா? என்னம்மா நான் மன்றத்தெல்லாம் இவனுக்கு படிங்க வேணுங்களாம்மா. என்ன அண்ணான்னு சொல்லி ஆஃப் பண்றாங்களாம்மா. நான் சின்ன பையனா அவன் சின்ன பையனா தெரியும். என்னடா? ஆமா என்ன செய்யற? நீ காட்டுற, நீ காட்ட காட்ட இவனுக்கு ஓய்வு. என்னது சொல்லு. யாரு காட்டு? காட்டமா? பாக்குறியா?
வருதுரே. வணக்கம் 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 சித்தப்பா. என்னம்மா சொன்ன? சித்தப்பா உங்க சித்தாத்தால நானா வச்சிருந்தேன். என்ன என்ன சொல்ற தெரியுமா? என்ன என்ன சொல்ற நீ? சித்தப்பான்ட்டாலம்மா. டேய் சித்தப்பா. ஐயோ ஐயோ சித்தப்பா. வாயா வாயா. ஏய் அம்மா பில்லு கட்டாதே என்ன? டேய் சரி. போட்டு வந்து கொண்டு ஏய் போடாதீடா. சத்தியமா வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. நீ நல்லாவே இருக்க மாட்டா. நீ நல்லா இருக்க மாட்ட. இந்த ஐவிக்கு உயிந்து போடும். ஏய் கை காலம். அம்மா இங்க வாமா. அங்க வடக்கு வைக்கிறதுக்கு தான். ஐயோ. పేరు మంచిగా పిల్లగా పైన பொண்ணு வந்து வணக்கம் மாமலை கட்டி விட்டா பாரியா எனக்கு கலப்பிடுச்சு. ஐயோ குஷிங்க சந்தோஷம் ஆர்வம் என்ன 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 ஒன்னு நினைச்சு நான் மனசுல என்னென்னலாம் சித்தப்பா என்ன போய் சித்தப்பான்னு சொல்லிட்டியம்மா. என்ன நெஞ்சிக்குள்ளே இன்னாது. வேணாம் வேணாம் பாட்டு ஒரே ஒரு பாட்டு. வேணாம் ஒரே ஒரு பாட்டு. வேணாம் சித்தப்பாடா. நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது பஞ்சு மூட்டையும் பழைய துணின்னு எனக்கு தெரியுமே. இப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? உள்ள பார்த்தா மொத்த துணியாதாங்குது. என்ன துணியாகுது? லதா உன் மீது மோதும் போது பஞ்சு மேல் மோதுவது போல் உள்ளது லதா. எனக்கு இங்க வேண்டாம். வாடாவா. என்னடா என்னடா என்ன
குத்திக்கிச்சு ஐயா குத்திக்கிச்சு. என்னது காலு கொஞ்சம் நோவுதுன்னு சொல்லிட்டு சேர்ல போய் உக்காந்துன்னு யாரோ ஏரி வேலைக்கு போய் கட்டப்பாறை வச்சுக்கிறாங்க போல குத்திக்கிச்சு. அதுக்கு அது துருப்புச்ச கட்டப்பாறை என்ன செய்யலாம் குத்திக்கின்னு ரத்தம் நோய் ஊது. கொஞ்சம் பிளாஸ் போனோம். என்னது ஏய் அடுத்து கொண்டு நான் வைமா போப்பதா பார்க்கலாம். எங்க போனாலும் சீக்கிரமா கண்ணதாசனோட வந்து சேர்ந்துரு. நாய் ஊருக்குள்ள போட பொறையா நிக்குது சுத்த என்ன வேணுமா அடடே அப்படியா சரி ஆட்டம் எடப்பானோ உருவானோ கோடு ஒண்ணு ரெண்டு உன்ன மாமானு கூப்பிடுச்சுல்ல இங்க வா வைந்தா வா வா வணக்கம் தாத்தா. இவளுக்கு என்ன கொஞ்சம் அம்மா அட உன் வாயில என் கோலை விட்டு ஆட்டம் கம்முன்னு கொஞ்ச நேரம். என்ன தாத்தான்னு கூப்பிடாதீங்க தாத்தா பத்தி கேவலமா பேசாத எனக்கு கோபம் வந்துடும். உக்காந்துக்கிறான் பாரு சின்ன பையன் அவன் 5 வருஷம் மோட்டர் மாரி சுவிட்ச் போட்டா தண்ணி வரும் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருக்கிறாங்க பாரு தாத்தா அவங்களுக்கு அந்த காலத்து ஆயில் இன்ஜின் மாரி ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் லேட் ஆகும். சும்மா குப்பு 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 குப்புன்னு இருந்தா போயிட்டு வந்தாலும் தண்ணி வரும். நாட்டு கவிஞர் பாடி உங்களுடைய நாட்டு சிறப்பு இருக்கட்டும்.